நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. வேதாந்தத்தினுடைய கருத்துக்கள் அத்தனையும் பாகவத புராணத்திலே கூறப்பட்டுள்ளன. பகவான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அடியார்களுடைய உள்ளத்துக்குள்ளும் உள்ளார், எங்கும் இருக்கிறார். ஆகையால் ஒரு சிறுவன் கூப்பிட்டாலும் பகவான் ஓடோடி வந்து ரட்சிக்கிறார். இந்த உயர்ந்த கருத்துக்கள் வேதாந்தத்தில் இருந்தாலும் அதை கண்ணுக்கு நேர நடைமுறைப்படுத்தி காட்டியவன் நரசிம்ம பெருமான். எங்குமுளன் கண்ணன் என்று பிரகலாதன் கூற அதை மறுத்து கோபமுற்றான் ஹிரண்யகசிபு. எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். தூணை காட்டினான் பிரகலாதன். அங்கேயே நரசிம்ம பெருமான் தோன்றினார். ஹிரண்யகசிபுவை முடித்து விட்டார். தற்போது கோபமுற்ற நரசிம்மனை ஆரும் சாந்தப்படுத்த முடியாமல் போக பிரம்மா பிரகலாதனையே அனுப்பி வைத்தார். நரசிம்ம பெருமானும் தன் அடியவனுடைய ஸ்தோத்திரத்துக்கு தலை சாய்த்தார். துதியத்தனையும் நன்கு ஏற்றுக்கொண்டார். இனி இறுதியாக பகவான் நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்கு என்ன வரம் கொடுத்தார், எந்த உயர்ந்த கதியை கொடுத்தார்ங்கிறதை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோடே நிருசிம்ஹாவதார சரித்திரம் முடிவு பெறுகிறது. 7வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம் நாரதர் கூறுகிறார், பக்தி யோகஸ்ய தத் சர்வம் அந்தராயதயா அர்பகः மன்யமானோ ரிஷிகேஷம் ஸ்மயமான உவாச்சக. இப்படி பகவானை நன்கு ஸ்தோத்திரம் பண்ணி முடித்து தன் உள்ள முழுக்க பக்தி நிரம்பியவனாக பிரகலாதன் இருந்தான். பிரகலாதன் வேண்டுகிறாராம், மாமாம் பிரலோபயோத்பத்தியாசக்தம் காமேஷு தைர் வரைஹி தத் சங்கபீதோ நிர்விண்ணः முமுக்ஷுஸ்துவாம் உபாஸ்ரிதः. அடியேன் மிக்க ஏழை, ஏதலன், கீழ்மகன், தேவரீரை கிட்டுவதற்கு கூட எந்த பெருமையும் யோக்கியதையும் அற்றவன். ஆனால் அடியேன் கூப்பிடுவதற்காக வந்தீர். இது தேவரீருடைய எளிமையை காட்டுகிறது. வலியவர்களுக்கு மட்டும், மெத்த படித்தவர்களுக்கு மட்டும் பகவான் என்றில்லாமல் அவன் நாமத்தை கூறின பக்தியோடு இருக்கிற அனைவருக்கும் அவன் பொது என்று விளக்கினீர். பிருத்திய லக்ஷண ஜிக்ஞாசு பக்தங் காமேஷ்வச்சோதயத் பவான் சம்சார பீஜேஷு ஹிருதய கிரந்திஷு பிரபோ. பிரபுவே, உம்மை பற்றி எத்தனையோ சந்தேகங்கள், முடிச்சுக்கள் அவரவர்களுடைய உள்ளத்திலே இருந்திருக்கலாம். அது அத்தனையும் இந்த கதையின் மூலம் போக்கெடுத்து விட்டீர். உம் பக்தர்களிடத்தில் நீர் வாழ்கிறீர் என்பதையும் நிலைநாட்டி விட்டீர். ந சுவாமி பிருத்தியத சுவாமியமிச்சன்னு யோராதிச்ச அவிசேஷா அகம் தூ அகாமஹா. அடியேனுக்கு உம்மை சேவித்ததே போரும், இதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை. அகாமஸ்துவத் பக்தஸ்தஞ்ச சுவாமி அனபாஸ்ரயா ஞான்யதேகாவையோர் அர்த்தோ ராஜசேவகையோரிவ. உம்மை பெற்றவன் வேறு எந்த சொத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. நாம் ஏதேதோ சொத்து, பத்து, செல்வம் இது இத்தனையும் விரும்புகிறோம். ஆனால் இவை அனைத்தும் ஓர் நாள் இருந்து ஓர் நாள் காணாமல் போகும். சம்பாதிப்பதற்கு கஷ்டப்பட வேண்டும். சம்பாதித்ததை காப்பாற்றுவதற்கு இன்னும் கஷ்டப்பட வேண்டும். அதை அவரவர்கள் எடுத்து போவதற்கு நம்மை கொலை செய்யக்கூட பலர் முயற்சிப்பார்கள். அப்படிப்பட்ட சொத்திலே பகவத் பக்தர்கள் ஆசை வைப்பதில்லை. அவர்கள் உன்னையே சொத்தாக, செல்வமாக கொண்டவர்கள். செல்வம் இருப்பவனை உலகத்தார் வணங்குவார்கள். உன்னையே செல்வமாக கொண்டும் பக்தனையும் உலகத்தார் வணங்குகிறார்கள். அந்த செல்வத்தை பாதுகாக்க கஷ்டப்பட வேண்டும். ஆனால் உன்னை என்னுள் பாதுகாக்க கஷ்டப்பட வேண்டாம். அந்த செல்வம் கைமாறி கொண்டிருந்தால் நான் இழந்து போவேன். ஆனால் நீயே செல்வமாக இருந்தால் எத்தனை பேருக்கு உன்னை பகிர்ந்து கொடுத்தாலும் என்னிடத்திலும் நீங்காமல் இருக்கிறாய். இப்படிப்பட்ட செல்வமாக உன்னையே நான் பெற்றேன். இது நாம் பக்தர்களான ஒத்தொத்தரும் புரிஞ்சுக்க வேண்டியது. பகவானே நம்மிடத்தில் இருக்கும் செல்வம். பக்தன் அதை உன்னையே விரும்புகிறான். பெருமானும் அப்படிப்பட்ட பக்தனைத்தான் விரும்புகிறான். இந்த பக்தியை நாம் வளர்த்துக்கிறதுக்கு இந்த சரித்திரம் எவ்வளவு தூரம் உதவி புரிந்திருக்கு. நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரையே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. பகவானான உமக்கு நமஸ்காரம். புருஷர்களுக்கெல்லாம் ஆதி புருஷனான தேவரீருக்கு நமஸ்காரம்.
ஆத்மாக்களுக்கெல்லாம் மகாத்மாவான உண்ண வணங்குகிறேன். ஹரியான் எம்பெருமானே, நரஹரியாக எனக்காக தோற்றம் கொடுத்தீரே, பரமாத்மாவே, பிரம்மமே, இதோ விழுந்து வணங்குகிறேன் என்று சொல்லி வணங்கினான். இதுக்கப்புறம் நரசிம்ம பெருமான் பேசுகிறார். கதா மதியா ஜுஷமானஹ பிரியாஸ்துவம் ஆவேஷ்ய மமாத்மனி சந்தமேகம் சர்வேஷு பூதேஷு அதியஜ்ஞமீசம் யஜஸ்வ யோகேன ச கர்ம ஹின்வன். குழந்தாய் பிரஹ்லாதா, என் முன்னாடியே நீ இவ்வளவு தூரம் பக்தியை வெளிப்படுத்தினாய். உன் முன்னால் உன்னுடைய தந்தையை கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னிடத்தில் பக்தி மாறாமல் இருக்கிறாய். ஒரு சிறுவனுக்கும் நாம் எளியவன் அப்படிங்கிறத உன் மூலம் உலகத்தார் புரிந்து கொள்ளுவார்கள். போகேன புண்ணியம் குஷலேன பாபம் களையவரங் காலஜவேன ஹித்வா கீர்த்திம் விஷுத்தாம் சுரலோக கீதாம் விதாயமாமேஷ்யசி முக்தபந்தா. நீ திரும்பச் செல்லுவாய், ராஜ்ய பரிபாலனம் செய்வாய், பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வெகு காலத்துக்கு உலகத்தை ஆண்டு பிற்பாடு பிரஹ்லாதா நம்மையே நீ வந்து அடைவாய் என்று பெருமாள் அவருக்கு ஆசீர்வதித்தார். ஏதது கீர்த்தையேன் மஹ்யம் துவயா கீதமிதம் நரஹ துவாஞ்ச மாஞ்ச ஸ்மரன் காலே கர்மபந்தாது பிரமுச்சியதே. இப்படியான நரசிம்ம சரித்திரத்தையும் பிரஹ்லாதனுக்கு பகவான் அருளினான்கர்த்தையும் உன்னையும் என்னையுமாகச் சேர்த்து பக்தனையும் சுவாமியுமாகச் சேர்த்து எவனவனெல்லாம் தினப்படி நினைக்கிறானோ அவன் மறுபடி பிறப்பதில்லை. அவனுக்குள்ளும் நானே வசிக்கிறேன், அந்நியன் திருவடிகளையே அடைகிறான் என்று சொல்லி முடித்தார். அப்ப பிரஹ்லாதன் பிரார்த்திக்கிறார். வரம் வரைய ஏ தத்தே வரதேசான் மகேஸ்வர யதனிந்தது பிதாமே துவாம் அவித்வான்ஸ் தேஜ ஐஸ்வரம். பெருமான் பிரஹ்லாதனை பார்த்து, உன் முன்னாடியே உங்க அப்பாவை கொன்னிருக்கேன், ஆனாலும் நீ அதை பத்தி கவலைப்படாமல் இருந்திருக்கே, என்னிடத்துல பக்தி மாறாமல் இருந்திருக்கிறாய், உனக்கு ஏதேனும் வரம் கொடுக்க வேணும், ஏது வேணுமோ கேள். பிரஹ்லாதன் உடனே பதில் சொல்றார், உன்னை சேவிச்சதை காட்டிலும் வேற என்ன வரம் வேணும்? மற்றொன்றை வேண்டி நாம் உம்மிடத்தில் வரவில்லை, உம்மையே வேண்டி வந்தோம், உம்மை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என் ஆண்டாள் தெரிவித்தா போலே உம்மையே தான் பிரார்த்திச்சிருக்கேன், வேறு வரம் வேண்டாம். ஆனால் பெருமாள் நிர்பந்தித்து கேட்டார். அதனால பிள்ளை இப்போ திரும்ப கேட்கிறான், என்னுடைய தந்தையை பகைவனாக நினைத்தீர், அவரை பற்றி உம்முடைய திருவுள்ளத்திலே சீற்றம் உள்ளது, அதை கழித்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தன்னிடத்துல யாரானும் ஒற்றர் குற்றம் புரிஞ்சிருந்தாலும் அவர்களும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற நினைவோடே அவர்களுக்கு நன்மையை வேண்டினான் அல்லவா? அது பிரஹ்லாதன் போன்ற பக்தர்களுக்கே இருக்கிற பெருமை. இப்படிதான் கூறத்தாழ்வான் தனக்கே கெடுவதற்கு காரணமாக இருந்த நாலூரான் அவனுக்கும் மோட்சம் வேண்டி காஞ்சி தேவப்பெருமாளிடத்தே பெற்றார். தேவப்பெருமாளிடத்துல கூறத்தாழ்வான் எனக்கு மோட்சம் வேணும்னார், காஞ்சி வரதராஜ பெருமாள் கொடுத்தேன்னு சொல்லிட்டார். ஆனா அதுக்கு மேல கேட்கிறார், நாம் பெற்ற இந்த மோட்ச இன்பம் நாலூரானும் பெற வேண்டும் என் அவனுக்கும் கேட்டு பெற்றார். அதனால ஜீவராசிகள் அனைவரிடத்திலும் தயை இருக்க வேண்டும். இதே விஷயத்தை தான் ராமனும் பிரம்மா முதலான தேவர்கள் கூடி ஆகாயத்தில் நின்றார்கள். ராவணன் மாண்டு கீழே விழுந்தான், பிரம்மா மேல வரார், தசரதனும் கூடவே வந்து நின்னார். அப்ப ராமன் தசரதனிடத்துல வேண்டுகிறான், எனக்கு ஏதானும் கொடுக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு வேண்டுகோள், கைகேயியை உன்னுடைய மனைவி அல்லள் என்று துறந்தீர், பரதனை உன் பிள்ளை அல்லன் என்று துறந்தீர். அந்த வார்த்தையை மாற்றி கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் இருக்கிற கோபத்தை மாற்றிக்கொள்ள வேணும். நம்ம இடத்துல ஒருத்தர் குற்றம் புரிந்திருந்தாலும் இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல், அந்த பெரியோனை பற்றித்தான் இப்ப பிரஹ்லாதனிடத்துல பார்க்கிறோம். தஸ்மாத் பிதாமே பூயேத துரந்தாது துஸ்தராததாது. என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க வேண்டும், உன் உள்ளத்தில் இருக்கிற கோபம் போகணும். பெருமாள் அதை ஏத்துண்டு பதில் சொல்றார். திருசப்தபிஹி பிதா பூதக பிதிருபிஸ் சகதேனக. 21 தலைமுறைக்கு அனைவர் பண்ணிருக்கிற அபச்சாரத்தையும் பொறுத்தோம், உன்னுடைய தந்தையார் பண்ணின அபச்சாரத்தையும் அழிச்சுட்டோம், பொறுத்தோம். இப்போ உனக்கு நானே உறுதி அளிக்கிறேன், இனி உன் குலத்து உதித்தோரை கொல்லேம், உன் குலத்துல உதித்த யாரையும் கொல்ல மாட்டேன் நரசிம்மன் பிரதிஜை பண்ணார். அதனால்தான் பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலிய பகவான் கொல்லாமல் தான் வாமனமூர்த்தியா பிச்சை எடுத்துத்தானே நாட்டையே மீட்டு கொடுத்தார். இப்ப கொடுத்த வரத்தினாலதான் யத்ர யத்ர சமத் பக்தாக பிரசாந்தாக சமதரிசினः சாதவः சமுதாச்சாராஸ்தே பூர்யந்தபி கீகட்டாக. என் பக்தர்கள் சாந்தமானவர்கள், என்னை தவிர எத்தையும் எதிர்பார்க்காதவர்கள். குருத்துவம் பிரேத காரியாணி பிதுப்பூதஸ்த சர்வசா. இனி உன் தந்தையாருடைய ஈமச்சடங்குகளை செய் என்று பெருமான் ஆணையிட்டார். அதே போல பிரஹ்லாதனும் செய்து முடித்தான். சரி,
உனக்காக ஒன்றையும் நீ வேண்டிக் கொள்ளவில்லையே, உனக்குன்னு ஒரு வரத்தை கேள்னு பெருமாள் தூண்டுறார். பிரகலாதன் சொன்னா, வேற ஒரு வரம் வேண்டாம், எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை தடவை உன்னை சேவித்தாலும் உன்னிடத்தில் வரம் கேட்காமல் இருக்கும் வரத்தை கொடு. உங்ககிட்ட நான் கையேந்தி கேட்டுவிடக்கூடாது, அடியேந்தான் உனக்கு தொண்டு புரியணுமே தவிர உம்மிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வது கூடாது என்று பிரகலாதன் பிரார்த்திக்கிறான். அப்ப பெருமாள் சொன்னா, ரொம்ப சாமர்த்தியமா தான் கேட்டிருக்கேன், நீ என்னைக்கும் வரம் கேட்க மாட்டாய், நான் தான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேனே, ஏதானும் கேள் என்று பெருமான் சொல்ல கடைசியா வரம் கேட்டுட்டான். என்பிலாத இழிபிறவி எய்தினும் நின்கண் அன்புமாறாமை வேண்டும். எலும்பே இல்லாதல் ஒரு தாழ்ந்த புழுப்பிறவி எடுத்தால் கூட உன்னிடத்தில் அன்பு மாறாமல் இருந்தால் போதும். எலும்பில்லாம பிறக்கலாம், பகவான் இடத்துல பக்தி இல்லாத பிறந்து விடலாமா? அதையும் பகவான் அனுகிரகித்தான். கடைசியாய் பிரகலாதன் பிரேத காரியங்கள், தன் தந்தையாருடைய ஈமச் சடங்குகளை முடித்தான். பிரம்மா பகவானை குறித்து ஸ்தோத்திரம் என்றார். நல்ல வேளை, நான் என்ன லோகத்துக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து போனேன். ஏனெனில் என்னிடத்தில் வரம் பெற்ற ஹிரண்யகசிபு இவ்வளவு ஆபத்துக்களை ஏற்படுத்தினான். பெருமாள் சொல்லுகிறார், நிருசிம்ஹ உவாச்ச மைவம் வரோசுராணாம் தே பிரதேயா பத்மசம்பவ வரஹ க்ரூர நிசர்காணாம் அஹீனாம் அமிர்தம் யதா. இனி இதை போன்ற வரத்தை கொடுத்து விட்டு துன்பப்பட வேண்டாம், ஜாகிரதையாக இரும் என்று பிரமனுக்கு சொல்லி அங்கேயே மறைந்தார் நரசிம்மன். நாரதர் தர்மபுத்திரனுக்கு சொல்லி முடிக்கிறார். இத்யுக்த்வா பகவான் ராஜன் தத்ரைவ அந்தர்ததே ஹரிஹி அதிருஷ்ய சர்வபூதானாம் பூஜிதா பரமேஷ்டினா. அவ்விடத்திலேயே அனைவருக்கும் அருள் பாரித்து கொண்டு ஹரி நரசிம்ம பெருமான் மறைந்தார். வெகு குறைச்சலான நேரத்துக்கு, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டத்தான் நரசிம்ம பெருமான் பூலோகத்திலேயே இருந்திருக்கிறார். அதுக்குள்ள எத்தனை புராணம், எத்தனை இதிகாசம், எத்தனை ஆழ்வார் பாடல்கள். இத்தனை நேரத்துக்கு மட்டும் இருந்த பெருமானை பற்றி என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார் பாடியிருக்கணும்னால் எவ்வளவு நேரம் பேசினாலும் அவன் பெருமை பேச போகாது. புனச்ச விப்ரசாபேன ராட்சசௌதௌ பபூவுதுகு. இப்படி இவர்கள் இருவரும் எங்கோ சனக சனத்குமாராதிகள் கொடுத்த சாபத்தாலே ஜெய விஜயர்கள் ரெட்டரையா பிறந்துருக்காளோ இல்லையோ. அதுல இப்ப நாம பார்த்துட்டோம், ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன். மறுபடியும் ராவண கும்பகர்ணர்களாக பிறந்தார்கள். மறுபடியும் சிசுபாலன் தந்தவக்தரனாக பிறந்தார்கள். இப்படியாக அவர்கள் காலம் ஓடித்து இந்த உயர்ந்த சரித்திரத்தை ஆர் படித்தாலும் ஏதது புண்ணியமாக்கியானம் விஷ்ணோர் வீரியோபபிரம்ஹிதம் கீர்த்தையே ஸ்ரத்தையா ஸ்ருத்தா கர்மபாசைர் விமுச்சியதே. விஷ்ணுவனுடைய பிரகலாதனுடைய இந்த சரித்திரத்தை யார் படித்தாலும், நரசிம்மனுடைய திருநாமத்தை ஆறு சொன்னாலும் பிரகலாத பக்தி அவர்களுக்கு கிட்டும், நிருசிம்ம பெருமானுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிட்டுங்கிறதை சொல்லி இந்த பலத்தோடே தலை கட்டுகிறார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் கடந்த சில நாட்களாக பெற்றிருக்கிறோம். இனி மேற்கொண்டு 5 அத்தியாயங்கள் உள்ளன. இதுலேயே அத்தோட சுருக்கமா முடிஞ்சு போட போறது. இன்றோடு நரசிம்ம பெருமானுடைய சரித்திரம் முடிவடைகிறது. நரசிம்மன் திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி அமைகிறேன். ஒரு அறிவிப்பு. இனி மார்கழி மாதம் பிதக்கிறது. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை காலை திருப்பாவை, மாலை கீதை. காலை 7 மணிக்கு பாரத் கலாச்சார் திருமலை பிள்ளைடோட் டி நகரில் சென்னையில் திருப்பாவை உபன்யாசங்கள் நடைபெறும். மாலை திருவல்லிக்கேணி குளத்தங்கரையில் உள்ள வானமாமலை மடத்தில் கீதையினுடைய கடைசி 2 அத்தியாயங்கள் 17, 18வது அத்தியாயங்கள் நடந்து முற்று பெறும். அவசியம் 1 மாதமும் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். பெருமானை துதிக்கிறான்.